ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இந்த ரெசிபிக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இந்த 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஏற்கனவே குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக ஒரு 3 விசிலே இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. 3 உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த மேல் தோலை வந்துட்டு நீக்கி எடுத்துடணும். மேல் தோல் நல்லாவே உறிஞ்சு வந்துடும். நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி கூட வேக வைக்கலாம். எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் போல் வேக வைக்கலாம். எப்படியும் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்தால் போதும். உருளைக்கிழங்கு தோலை நீக்கினதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியே சாப்பிடணும்னு தோணுச்சு. அப்படி சூப்பராக இருக்குது. இனி நம்ம இந்த உருளைக்கிழங்கை நல்லா உடச்சி எடுத்துடணும். அப்படின்னா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். என்கிட்ட மேஷர் இல்லை, அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா உடச்சி எடுத்துக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட மேஷரும் இல்லை ஸ்பூனும் இல்லைன்னா கையால் கூட நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் உடச்சி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு கூட 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட சின்னதாக நறுக்கின பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், சின்னதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய குடை மிளகாய், சின்னதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கேரட் இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் கலந்து விட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கையால் நல்லா கலந்து எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நாம் இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும். அடுத்ததான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். மாவு எல்லாமே தண்ணீர் நல்லா கலந்து வரணும். எந்த ஒரு கட்டியுமே இருக்கக்கூடாது. நல்லா கலந்து விட்டிங்கன்னாலே நல்லா சூப்பராக கலந்து வரும். எல்லாமே நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்த ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். அதான் ப்ரெட் க்ரம்ஸ். ப்ரெட்டோட சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டு நான் கட் பண்ணி நீக்கிக்கிட்டேன். அந்த ஒயிட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இன்னும் நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்தது நம்மளோட கலவை 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நமக்கு எந்த சைஸுக்கு உருண்டைகளை பிடிக்க முடியுமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளை பிடிச்சிட்டு இந்த சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி கையால் ஷேப் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம அதை எடுத்துகிட்டு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் ரோல் பண்ணி எடுத்துடணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நாம் 1 பை 1 சேர்த்துடலாம். இந்த ரெசிபி செய்யும்போது கண்டிப்பாக எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் இதை போட்டு பொரித்து எடுத்துக்கணும். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகுறதுக்கு முன்னாடியே நல்லா புரிஞ்சு வந்துடும். ஒரு சைடு நல்லா கலரெல்லாம் மாறி நல்லா கிறிஸ்பி ஆகியிருக்கு. இப்போ நாம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா வறுவட்டது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்நாக் எல்லா பக்கமும் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இனி இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட ஸ்நாக் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது, வீட்டிலே செஞ்சு கொடுக்கக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.